இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம மகீஷா பத்திரனோட இன்ஜுரி அப்டேட் தான். ஸோ இவர் வந்துட்டு ஃபஸ்ட் T20யில் ஒரு இன்ஜுரியோட தான் பவுலிங் போட்டு அதிக ரன்ஸ் கொடுத்தாரு, அதிக பால்ஸும் போட்டிருந்தார். செகண்ட் இதில் வந்துட்டு அவரால் கடைசி 2 பால் வந்து போடவே முடியல. அவர் ஃபுல் ஸ்பெல்லை கம்ப்ளீட்டே பண்ணாமல் இன்ஜுரியில் வந்து வெளியே போய் உட்காந்துட்டார். இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து இவர் வந்து இன்ஜுரியில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சோடனே இவர் வந்து உட்கார வச்சுருக்கணும், ஆனால் உட்கார வைக்கல. ஸோ இவர் வந்து மேலும் ஆட வச்சுட்டு இவரை வந்து இன்ஜுரியை தான் பெருசு பண்ண பார்க்குறாங்க தவிர, இவர் உட்கார வச்சுட்டு சரியானதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆடி கொடுத்தா போதும் அது மாதிரிலாம் சொல்ல மாய்க்கிறாங்க. அது மாதிரி சொன்னால் தான் இவருக்கெலாம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து IPL வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப் வருது. ஸோ T20 வேர்ல்டு கப்பில் ஒரு முக்கியமான பவுலராக கருதப்படுறது பத்திரனா தான் ஸ்ரீலங்காவுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா டெத்தில் இவரை விட்டால் போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் கெஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு என்ன தான் ஆச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு T20 மேட்சஸில் அது வந்து பங்களாதேஷ் கூட விளாடும்போது 36 பால் போட்டார். ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 ஓவர் நல்லா தான் போட்டார். அதுக்கு மேலே போகிற ஓவர்லாம் கிராம்ப், அதாவது காலில் ஏதோ சுளுக்கு அது மாதிரி வந்துருச்சு. கிராம்ப் ஆகிறதுனால அவர் பாலில் வந்து அக்யூரேசி லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் லூஸ் பால்ஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சனால பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அதை யூட்டிலைஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்தோடனே இவருக்கு வந்து ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து வைடு அதிகமாக போட்டார், 9 வைடு போட்டிருக்காரு, அது இல்லாமல் 3 ரோ பால்ஸ். ஸோ ப்ரெஷரும் அதிகம் ஆயிடுச்சு, கிராம்ப் இருக்குது, எல்லாமே ஃபேக்டராக வந்துட்டு ஒரு ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி இவர் வந்து இது 36 பால் கிட்ட போட்டிருந்தார். 54 ரன் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் போட்ட இந்த ஓவர்ஸில் வச்சுட்டு. ஸோ செம்மையாக வந்து பேட்டிங் ஆடிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து லூஸ் பால்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க, ஸ்லாட் பால்ஸு, ஷார்ட் பால்ஸு அது மாதிரியே கொடுத்தனால அதிகமாக ரன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னொரு நம்மளுக்கு வந்து இவர் வந்து இன்ஜுரி வந்து பெருசாகிட்டே தான் இருக்குது. செகண்ட் T20யில் என்ன நடந்துச்சுன்னா, இவரால் இவர் கம்பேக் வந்து நல்லா தான் கொடுத்தாரு. 2 விக்கெட் எடுத்தார், 28 ரன் தான் கொடுத்துருந்தாரு 3.4 ஓவர்ஸில். இருந்தாலும் இவர் வந்து கடைசி 2 பால் போட முடியல. சரின்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க இன்ஜுரினால் பத்திரனாவை. ஸோ இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 150+ பேஸ் போடுற ஒரே பவுலர் இவர் ஒருத்தர் தான், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ முஸ்டபிசூர் ரஹீம் வந்து இவரோட பேக்கப் தான், ஆனால் அவர் வந்து 150 பேஸ் போடுவார்னா சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து இவர் வந்து ரூல்ட் அவுட் ஆறாரு அப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு யோசிச்சு வச்சுக்கணும் முன்னாடியே. ஏன்னா ரூல்ட் அவுட் ஆகக்கூட சான்ஸுகள் இருக்குது. ஏன்னா இன்ஜுரியை வந்து மேலும் இவரே திருப்பி ஆட வச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஸோ இன்ஜுரி ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பெருசாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவரை வந்து ஆப்கானிஸ்தான் கூட வந்துட்டு 150 வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்காரு. ஸோ இதே தான் CSKக்கும் வந்தால் மரண மாதம் இருக்கும். திடீர்னு பார்த்தா இது மாதிரி ஒரு இன்ஜுரி வந்திருக்கு. ஸோ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு இதுக்கு மேலே இவர் வந்து மேட்சஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக CSK கேம்பெயின் வந்து ஜாயின் பண்ண வச்சா பரவாயில்லையாக இருக்கும். ஸோ பார்க்க என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு தலடோனி கேப்டன்சி கீழே இவர் வந்து நல்லா தான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து இவர் ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தால் தான் தலடோனியே ஆட வைப்பார், இல்லைனா இவர் கரியர் போயிருன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இவரை வந்து உட்கார தான் வச்சுருப்பாங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட வச்சுருப்பாங்க. முஸ்டபிசூர் ரஹீம் தான், ஏன்னா இவர் தான் ஒரு நல்ல பேசர். அது இல்லாமல் இவர் தான் கரெக்டாக நம்ம பத்திரனா பேக்கப்பாக எடுத்தோம். ரீசன் அதுதான், அதனால் இவரை தான் கொடுப்போம். ஆனால் பத்திரனாட்ட பேஸ் இருந்தது, இவர்கிட்ட பேஸ் மட்டும் இல்லை. ஆனால் அவருக்கு பதிலாக இவர் வந்து ஸ்லோயர் ஆர்ம், ஆஃப் கட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவார். ஸோ ஒரு நல்ல வந்து டெட் பவுலர் தான் சொல்லுவேன். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, பத்திரனோட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் பேஸ் ஒன்று மட்டும் தான் குறைவு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் த IPL வந்து மிஸ் பண்ணிடுவார். நாக் அவுட் ஸ்டேஜஸ்லாம் பங்களாதேஷ் கிளம்பி போகிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவர் கிளம்பி போயிட்டாருன்னா நம்ம வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாஸ் ஹேசல்வுட் மாதிரி பிளேயரே ட்ரை பண்ணுவோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாக் அவுட் மேட்சஸில் அவர் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சபடியெல்லாம் பை கைஸ்.